குட்டிமா தமிழ் டிவி நேயர்களுக்கு வணக்கம். நான் தான் உங்கள் மணிகண்டன். தொடர்ந்து குட்டிமா தமிழ் டிவி சேனலுக்கு நீங்கள் நல்ல ஆதரவு கொடுத்துக்கிட்டு இருக்கீங்க. அதுக்கு இந்த நேரத்தில் ஒரு மிகப்பெரிய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். இன்னைக்கு குட்டிமா தமிழ் டிவி சேனலில் மேரி கிறிஸ்மஸ் படத்தோட ஆடியோ லான்ச் அண்ட் ப்ரெஸ் மீட்டு பார்க்க போகிறோம். இதோ வீடியோ உங்களுக்காக. தியாகராஜ குமார் ராஜா அண்ட் ஸோ அவர் பாம்பே வந்திருந்து அது வேலைக்கு வச்சுருவோம். நாங்கள் பேசிட்டு இருந்தோம். அவர் சொன்னார், ஏன் இந்த ஒரு சான்ஸ் கிடைக்குது, இந்த தமிழ்லையும் பண்ணலாமேண்டு. நான் சொன்னேன், எனக்கு அவ்வளோ மீன்ஸ் இந்த லாங்குவேஜ் இது அதில் அவ்வளோ இது கண்ட்ரோல் இல்லை. ஆனால் he said you try it, it will happen இந்த மாதிரி. And I have this lovely team of writers, Kumar Raja's team of writers, they are sitting there. அவங்களும் எனக்கு ஹெல்ப் பண்ணாங்க ஐயா. அண்ட் குமார் ராஜா கொஞ்சம் பக்கமாக எதுவும் தெரியாத வரமாட்டாங்க இந்த மாதிரி ஸ்டேஜில். ஸோ எனிவே நாங்கள் தமிழ் அண்ட் ஹிந்தி ரெண்டும் பண்ணுறதா ஒரு பிளான் பண்ணோம். அதில் எல்லாம் எவ்ரிதிங் வாஸ் குட். ஒன்லி கட்டுதான் கொஞ்சம் டிஃபிகல்ட் பிகாஸ் அது தமிழ் இந்த லாங்குவேஜ் அந்த மாதிரி அது நிறையா ப்ராக்டிஸ் பண்ணி இது பண்ணி அதனால தீபா வெங்கட் ஆல்சோ வாஸ் ஹெல்பிங் அஸ். அண்ட் அதான் அப்படி 2 பில் பண்ணிட்டோம். இப்போ 12 வந்துட்டு இருக்கு. அவ்வளோ கண்டிப்பா சார். ஏன்னா இவ்வளோ அழகா தமிழ் பேசுறீங்க, இவ்வளோ நேரம் மூச்சு முடி நான் இங்கிலீஷ்ல பேசிட்டு இருந்தேன் சார், வேஸ்ட் பண்ணிட்டு சார். ஸோ ரொம்ப ஹாப்பி. நீங்க இட்ஸ் ஓகே, லேட்டாக வந்தாலும் பரவாயில்ல, இன்னும் நிறைய தமிழ் படங்கள் பண்ணோம். ஸோ ஹவு டு யூ லைக் லுக் அட் மேரி கிறிஸ்மஸ் அஸ் யுவர் தமிழ் டெபியூ இல்லையா? இது ஹவு டு யூ லுக் அட் இட்? ஏன்னா தமிழ் மக்களுடைய டேஸ்ட் இஸ் பிகம் வெரி யுனானிமஸ். ஆமா, இப்போ ஐ திங்க் நான் நிறைய தமிழ் பிக்சர் பார்த்தேன். இப்போ பிகாஸ் ஆஃப் எல்லா பிக்சர் பாம்பேலையும் ரிலீஸ் ஆகுது, எல்லா இடத்துலையும் ரிலீஸ் ஆகுது. ஸோ அந்த மாதிரி நானும் ஐ ஹோப் கி தமிழ் ஆடியன்ஸில் எனக்கு என்னோட படம் அவருக்கு பிடிக்கும். அண்ட் இங்கே தமிழில் பார்க்கும்போது நீங்கள் சொல்லுங்கள் எனக்கு எப்படி இருக்குது. அந்த பண்ணுவேன், ஒன்று ரெண்டு பண்ணுவேன். டெஃபினட்டாக ஒன்னா ரெண்டா தான் பண்ணுவீங்களா? நிறைய பண்ணணும் சார். ஹிந்தியும் பண்ணுவேன். எனக்கு ஒரு மராட்டி பிக்சர் பண்ணணும் ஒரு ட்ரீம் இருக்காதுன்னா இப்போ எத்தனை பண்ணபடியும் பார்க்கலாம். ஓகே சார், எப்படி இருந்தது சார் எங்க மக்கள் செல்வன் கூட ஒர்க் பண்ணும்போது? ரொம்ப பெருமையா இருக்கு சார். எப்படி எனக்கா? ஓ, அது இட் வாஸ் வண்டர்ஃபுல். பிகாஸ் நாங்கள் ஆக்சுவலி பை சான்ஸ் நாங்கள் மீட் பண்ணோம் மெல்பர்ன் ஃபிலிம் ஃபெஸ்டிவலில். அவருக்கு சூப்பர் டிலக்ஸ்க்கு அவார்ட் கிடச்சிருந்தது, என்னோட ஆக்ட்ரஸ் டபுக்கு அவார்ட் கிடச்சிருந்தது. நானும் போயிருந்தேன். அப்போ தான் ஐ மெட் ஹிம் அண்ட் விஜய். இந்த அந்த மாதிரி 5 மினிட்ஸ் பேசினா யூ பிகம் லைக் யூ நோ ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேன் அந்த மாதிரி. ஸோ நான் நினச்சேன். அப்புறம் நான் திருப்பியும் போனேன். அதுக்கு அந்த டைமில் என்னோட ஹிந்தி காஸ்டிங் ஆகலை. Only Katrina I had chosen. I had not yet decided who's the male lead opposite her. When I met Vijay, then I went back to Bombay and told my team, my cameraman and my writers, co-writers and everybody, what do you think of this combination? And everybody's and the country or telling eyes lit up at Sulwale. And the very everybody felt, oh, this is very exciting. And yeah. So that gave me that initial push ki Pannaladu. Enna adu Pannaladu. Super. கலக்கிட்டார்ல நீங்க. ரொம்ப பெருமையா இருக்கு சீரியஸ்லி. அண்ட் இந்த காம்போவே ரொம்ப வித்தியாசமா இருக்கு. நிறைய எதிர்பார்ப்போட இருக்கும் சார். Thank you. And now yeah, anything else you would like to say something? No, அப்புறம் வந்து பேசுறேன். சான்ஸ் கொடு. All right. Okay, fine. So பொதுவா தமிழ் சினிமால நல்ல நடிகராகணும், ஒரு நல்ல இடத்துக்கு வரணும்னு கோடி பேர் முயற்சி செஞ்சுட்டே இருக்காங்க. அந்த கோடியில ஒருத்தர் தான் இன்னைக்கு வரைக்கும் அவர் முயற்சி செஞ்சு படிப்படியா இந்தியா முழுக்க ஒரு மிகப்பெரிய ஸ்டார் ஆயிட்டாரு. அண்ட் பாத்தீங்கன்னா எப்படி ஒரு கலைக்கு கலையை ரசிக்கணும்னா அதுக்கு மொழி தேவையில்லைன்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி இவருடைய நடிப்பை ரசிக்கிறதுக்கு மொழி தெரிஞ்சுக்கணும்னு அவசியமே கிடையாது. ஏன்னா அப்படிப்பட்ட ஒரு பிரில்லியண்டான பெர்ஃபார்மர். அண்ட் கோடம்பாக்கிலிருந்து அந்தேரி வரைக்கும், ஏன் அந்தேரிக்கும் தாண்டி நீங்க எங்க போனாலும் உங்களை அவ்வளோ பெரிய இடத்துல உங்களை வச்சிருக்காங்க சார். உங்களை மனசுல அந்த அளவுக்கு வச்சு ரசிச்சுட்டு இருக்காங்க மக்கள். எங்களுடைய மக்கள் செல்வன் விஜய் சேதுபதி அவர்களே சொல்லுங்க ப்ளீஸ். இந்த உட்காந்து சொல்லுவா அப்படி இருக்குமா எனக்குமே இது ஒரு இப்போ எல்லாருக்கும் வணக்கம். எனக்கும் இவ்வளோ ஆச்சரியமான விஷயம் அது எப்படி நடந்தது எனக்கும் தெரியல. சில சமயம் சில நல்ல விஷயம் நம்ம வாழ்க்கையில் சொல்லாமல் கொள்ளாமல் உள்ளே உட்காந்துக்கும் போடுறது அந்த மாதிரி உட்காந்த விஷயம் தான். நான் இவர் மேரி கிறிஸ்மஸ் அப்போ நான் மெல்போர்னில் அவர் பார்த்தது. வரும்போது அவர் 96 படம் பார்த்துட்டு அப்புறம் எனக்கு ஒரு நாள் வீடியோ மெசேஜ் அனுப்பியிருந்தார். விஜய் இந்த மாதிரி நம்ம ஒரு கதையை பற்றி பேசலாம், ஃப்ரீயாக இருக்கப்போ ஃபோன் பண்ணுங்கள், வீடியோ காலில் பேசலாம்னு சொல்லிட்டு. அப்போ ஒரு 1/2 மணி நேரம் பேசியிருப்போம். எப்பயுமே அவர் ஒரு விஷயம் பேசினா ஒரு வீடியோ எடுத்து அனுப்புவார் எனக்கு. அது ரொம்ப க்யூட்டான விஷயம் பண்ணுறது. மற்றபடி எனக்கு இவர் சாமோட படம் முதல் படம் ஹசீனாத்தின்னு ஒரு படம் பண்ணிட்டார். அது 2005 சார் 2005
January 16th. என் பிறந்தநாள் அவரோட ஃபஸ்ட்டு படம் என் பர்த்டே தான் ரிலீஸ் ஆயிருக்கு. என் ஃப்ரெண்டு ஒருத்தன் கொடுத்தான். அப்போது இந்த மாதிரி ஸ்ரீராம் ராவன் ஒரு பையன் வந்திருக்கான், ராம்கோல் அம்மாவோட அசிஸ்டண்ட்டு படம் பாரு அப்படின்னு சொல்லி கொடுத்தான் சார். சார் அப்போது நான் பார்த்தேன், எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்த படம். அதுக்கப்புறம் நம்ம ஐநாக்ஸில் வந்து பத்லாப்பூர்னு ஒரு படம் பார்த்தேன். எனக்கு அந்த படம் ரொம்ப பிடிச்சிருந்தது. யாரும் தமிழில் அது பண்ணுவாங்க, எனக்கு அது பண்ணணும்னு ஆசை இருக்குது. அது ரீமேக் யாருமே பண்ணல. அந்த ஸ்டோரியோட போகிற விதமே ரொம்ப நல்லா இருந்தது. நவாஸுதீனோட ரோல் பிரமாதமாக இருக்கும். ஸோ இதுதான் நான் அவரை பற்றி நான் மேனிஃபெஸ்ட் பண்ணதோ இல்லை இமேஜின் பண்ணதோ விட ஒரு நாள் இந்த மனுஷனோட வேலை செய்யணும் ஒரு ஆசை இருக்குது. அப்புறம் மேரி கிறிஸ்மஸ் இந்த கதையை சொல்லும்போது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஆனால் அதுக்கப்புறம் ஒரு செப்டம்பர் கிட்டே என்கிட்ட பேசினார், ஒரு தொடர்பும் இல்லை. அதுக்கப்புறம் அப்புறம் ஒரு நாள் வந்து ஒரு நம்மளை கழட்டி விட்டாங்களா, வேறு யாரும் பார்த்தாங்களான்னு தெரியல சொல்லிட்டு ஒரு நாள் ஃபோன் பண்ணி இந்த மாதிரி சார் ஜனவரி 16 எனக்கு பிறந்தாள், சஞ்சய் ராவத் அவர் தான் பிடிச்சார். ஃபோன் பண்ணேன், அக்ரிமெண்ட் போடலாம் தான், என் பிறந்தநாளையும் போடலாம் சார், ஒரு சென்டிமெண்ட்டாக நல்லாயிருக்கும் அப்படின்னு. எனக்கு அப்போ தெரியாது கசினாக ரிலீஸ் ஆனது ஜனவரி 16. ஸோ அதே சாக்கை வச்சு சொல்லலாம் சொல்லி சொன்னேன். அப்படியே போட்டுடலாமே அக்ரிமெண்ட் அப்படின்னாங்க. ஸோ அதுதான் எனக்கு ஒரு ஹோப்பாக இருந்தது. ஓகே நம்ம கன்ஃபார்மாக இருக்கணும். மற்றபடி எனக்கு அவர் மீட் பண்ணது, அவர் கதையை சொன்ன விதம், அப்புறம் ஆக்டர்கிட்ட ரொம்ப ஃப்ரீடம் கொடுக்குறது. ஒரு 30 நாள் சும்மா ஒன்றுமே இருக்காது. சும்மா மத்தியானம் லஞ்சுக்கு மேலே போய் மும்பையில் அவரோட ஆஃபீஸ் போய் உட்காந்து பிளாக் காஃபி குடிச்சிட்டு பேசிட்டு இருக்கிறது தான் வேறு. சும்மா தான் பேசுவோம். அதில் சினிமா பற்றி ஒரு 1/2 மணி நேரம் இருக்கும். அவரும் சொல்லுவார், ஆனால் ரொம்ப மெனக்கெடலாம் வேண்டாம், சும்மா ரிலாக்ஸாக இருக்குன்றார். நம்மக்கிட்ட இருந்து அவர் எப்படி வேலை வாங்குறாரு கூட தெரியாது. ஆனால் அவரோட ஸ்பெண்ட் பண்ணுற டைமில் வந்து அவரை பற்றினதும் அவரோட ஃபில்ம் மேக்கிங் பற்றினதும் அப்புறம் பூஜா மேடம் ரொம்ப ஸ்வீட்டாக அவங்க நம்ம வந்து ரொம்ப ஸ்வீட்டு. அவங்க வந்து சாரோட எடிட்டர் ஃபஸ்ட் பிறந்திருக்கிறாங்க, கோ ரைட்டர். ஸோ இவங்களோட சும்மா டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதே வந்து இந்த படத்தை பற்றின புரிதலும் அந்த இண்டஸ்ட்ரி அங்கே இருக்கிற பழக்க வழக்கங்கள் எல்லாமே மெல்ல மெல்ல புரிய ஆரம்பிச்சிது. அது எனக்கு சேர்த்துட்டு போகும்போது நான் புதுசாக போகிற ஒரு ஃபீல் எனக்கு க்ரியேட் பண்ணேன். ஒருவேளை என்னை கமிட் பண்ணிவிட்டு நேரடியாக ஃபஸ்ட் டேவே என்னை ஷூட்டு கூப்பிட்டு போயிருந்தேங்கன்னா நான் இவ்வளோ கம்ஃபர்டபுளாக இருந்துருப்பேனா கூட எனக்கு தெரியாது. ஏன்னா அந்த இடம் அந்த எனர்ஜி எல்லாமே புரிஞ்சு அதுக்கப்புறம் போய் நடிக்கிறதுக்கு பெரிய கஷ்டமாக இருக்கும். ஸோ ஒரு ஆக்டர் எப்படி ஹேண்டில் பண்ணுங்கிற வரைக்கும் வந்து அப்புறம் ரொம்ப அழகான ஆச்சரியம். ஒரு நாள் கட்டின லைஃப் நான் எல்லாம் பார்த்தது. இதுக்கு ஒன்றா வந்தாங்க ஒரு நம்மளோட சீனியர் ஆக்டர் ஒரு 2 டிக்கெட் இருந்திருக்காங்க இண்டஸ்ட்ரியில். அவங்க எப்படிப்பட்ட பர்சனாலிட்டியாக இருப்பாங்கன்னு ஒரு பயம் இருக்குது. பட் வந்ததுலேருந்து அவங்களுக்கு அந்த சீனு கதை டிஸ்கஷனு நான் என்ன பண்ண போகிறேன், இவர் தான் குவாக்னா அவர் என்ன புரிஞ்சிருக்காரு அப்படின்னு மொத்தமாக அதை இந்த ஃபில்மை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறது தான் அவங்களோட மோஸ்ட் ஆஃப் த கொஷின்ஸ், அதோட பார்ட்டிசிபேஷன் அதுக்குள்ளே தான் இருக்கும். ஸோ எனக்கு அது இன்னொரு ஆக்டர்கிட்ட எஸ்பெஷலி லீட் ரோல் பண்ணுற இன்னொரு கோஆக்டர் வரும்போது அது இட் மேக்ஸ் மோர் கம்ஃபர்டபுள். தட் இப்போ ஒரு வேலை செய்யும்போது ஒரு மைண்டோட இன்ட்ராக்ட் பண்ணி பண்ணும்போது அது ரொம்ப நல்லாயிருக்கும். அது பெரிய கம்ஃபர்டபுளாக இருந்தது கெட்டினாக ஒர்க் பண்ணும்போது. அப்புறம் கவின் பாபு வந்து நான் கூத்துப்பட்டு 2004 வேலைக்கு போகும்போது என்னை உள்ளே போனோடனே ஒரு பீமை என்னை பயமுறுத்தினா அதுதான் பாபு. அது ஏன்னா அப்போ வந்து மீனாட்சின்னு ஒரு மேடம் இந்த தியேட்டர் டைரக்டர் வந்து பாஞ்சாலி சபதம் வந்து ரிஹர்சல் பார்த்தாங்க. ஒரு உடான்ஸ் அடித்து நான் தான் பீமன் அப்படின்னு சொன்னாப்புல. ஸோ ரொம்ப நாள் கழிச்சு நான் பாபுவோட ஒர்க் பண்ண பெரிய சந்தோஷம். இந்த படம் ஜனவரி 12 வருது. பட் நாங்களும் எங்கள் சுற்றத்தார் அனைவரும் படத்தை பார்த்துருவோம். எங்களுக்கு ரொம்ப பிடிச்சி போகும், ரொம்ப நல்லா வந்திருக்கு. கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்கும் பிடிக்கணும். அந்த எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும். சூப்பர் சார், கண்டிப்பாக எல்லாருக்கும் பிடிக்கும். எப்படி இவ்வளோ அசால்ட்டாக ஹிந்தி பேச ஆரம்பிச்சிட்டிங்க? நாங்கள் கேள்விப்பட்டோம். என்ன நேயர்களே, உங்களுக்கு இந்த வீடியோ ப்ரெஸ் மீட் ஃபங்க்ஷன் பிடிச்சிருந்ததா? இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ஒரு தடவை பண்ணிவிடுங்க. பண்ணவங்க பெல் பட்டனையும் சேர்த்து அழுத்துங்க. அடுத்த வீடியோவில் வந்து ஒரு சினிமா செய்தி அல்லது திரை விமர்சனம் அல்லது இதே மாதிரி ஒரு ஃபங்க்ஷனோட வந்து நான் உங்களை வந்து சந்திக்கிறேன். குட்டிமா தமிழ் டிவி சேனலை பார்த்து ரசிச்சுக்கிட்டு இருக்க நேயர்களுக்கும் ரசிகர்களுக்கும் பொதுமக்களுக்கும் மிக்க நன்றி.